வணக்கம் ஜென்ரல் வியூவர்ஸ். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெல்லி ஹைகோர்ட்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூகுள் பேயை பற்றி சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனே நம்ம மக்கள் இடையே கூகுள் பேயை பற்றி நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூகுள் பேயை பற்றி நிறைய ரூமர்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கூகுள் பே யூஸ் பண்ணலாமா வேணாமா, ஸோ கூகுள் பே சேஃபா, ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா நிறைய பேர் கூகுள் பே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கான எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் பே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். கூகுள் பே யூபிஐ என்ற ஒரு சிஸ்டத்து மூலியமா தான் கூகுள் பே ஒர்க் ஆகுது. யூபிஐனா என்னன்னா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். இந்த யூபிஐ யார் கிரியேட் பண்ணாங்கன்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் தான் கிரியேட் பண்ணாங்க. ஸோ டிஜிட்டல் இந்தியா என்ற ஒரு திட்டத்து மூலியமா தான் இந்த யூபிஐ கிரியேட் பண்ணாங்க. இதை யார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக மெயினா இதை கிரியேட் பண்ணாங்கன்னா, ஸோ பேங்க் டு பேங்க் மணி டிரான்ஸ்ஃபர் ரொம்பவே ஈஸியா இருக்கணும். அது 24 ஹவர்ஸும் ஆன்லைன்ல பண்றதுக்கான ஒரு சிஸ்டத்தை தான் யூபிஐ நம்ம கவர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூபிஐ என்ற ஒரு சிஸ்டத்து மூலியமா தான் கூகுள் பே ஒர்க் ஆகுது. ஸோ இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா பேங்க்ஸுமே இந்த யூபிஐ மூலியமா கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ கூகுள் பேயும் அப்படிதான் ஒர்க் ஆகுது. நம்மளையும் பேங்கையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் கூகுள் பே இருக்கு. ஸோ இப்போ நம்ம அனுப்புற மணி எல்லாமே ஸோ பேங்க் டு பேங்க் தான் நடக்குது. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கூகுள் பே. ஸோ கூகுள் பேக்கு எந்த டீடைல்ஸும் போறது கிடையாது. அவங்களுக்கு எந்த மணியும் போறது கிடையாது. இல்லைனா ஃபர்ஸ்ட் கூகுள் பேக்கு அமௌண்ட் போயிட்டு ஸோ அங்கிருந்து பேங்க்குக்கு போதா, ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் தான் கூகுள் பே மூலியமா நடக்குது. ஸோ இதே யூபிஐ சிஸ்டம் மற்ற ஆப்ஸ்ல கூட இருக்கு. பேடிஎம், ஃப்ரீ சார்ஜ், ஃபோன்பே, இந்த மாதிரி எல்லா ஆப்ஸ்லயும் இந்த யூபிஐ என்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ கூகுள் பே ஏன் ரொம்ப பாப்புலரா இருக்குன்னா அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ பெரியவங்கல இருந்து நிறைய பேர் கூகுள் பே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கு அதை கத்துக்கிறதுக்கு. அதே மாதிரி மணி டிரான்ஸ்ஃபரும் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. அதனால நிறைய பேர் கூகுள் பே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல கூகுள் பே வரும்போது அவங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. அதாவது ஸ்கிராட்ச் கார்டு மூலமா நிறைய அமௌண்ட்ஸை டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ரெஃபர் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 50 ருபீஸ் வர மாதிரி, அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ல 50 ருபீஸ் வர மாதிரி, அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸை கொடுத்து அவங்க ரீச் ஆனாங்க. ஆனா இப்போ நிறைய அமௌண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்க இந்தியா ஃபுல்லா நல்லா ரீச் ஆயிட்டாங்க. ஸோ இப்படிதான் கூகுள் பே ஒர்க் ஆகுது. ஸோ டெல்லி ஹைகோர்ட்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூகுள் பே பத்தி இப்போ என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஆர்பிஐ என்ன சொன்னாங்கன்னா, கூகுள் பே ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப். அவங்களுக்குன்னு தனியா எந்த ஒரு பேமெண்ட் ஆப்ரேட்டர் சிஸ்டமும் கிடையாது. ஏன்னா கூகுள் பே ஏற்கனவே கவர்மெண்ட் கிரியேட் பண்ண அந்த யூபிஐ என்ற ஒரு சிஸ்டம் மூலியமா தான் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியா எந்த ஒரு பேமெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது என்ன லிஸ்ட்னா, அவங்க கிட்ட இருக்க ஆத்தரைஸ்டு பேமெண்ட் ஆப்ரேட்டர்ஸோட லிஸ்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் கூகுள் பே கிடையாது. ஸோ அதுக்கான காரணமும் இதான் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு தனியாக எந்த ஒரு பேமெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் கிடையாது. ஸோ அதனால தான் அந்த லிஸ்ட்லையும் இல்லைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாங்க. ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கூகுள் பே ஃபாலோ பண்ணல. கூகுள் பே அன்ஆத்தரைஸ்டு, கூகுள் பேல மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது சேஃப் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணல. இது வரைக்கும் ஆர்பிஐ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கூகுள் பேயை பத்தி சொன்னதே கிடையாது. கூகுள் பே யூஸ் பண்ணலாமா வேணாமா, கூகுள் பே சேஃபா, ஸோ அந்த கேள்விக்கு நம்ம வருவோம். ஸோ கூகுள் பேயை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே ஒரு சேஃபான டிரான்சாக்ஷன் மெத்தட் தான். ஸோ அப் டு 1 lakh வரையும் நம்மளால் ஒரு டிரான்சாக்ஷனில் நம்மளால் மணி சென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த யூபிஐ பின்னை மட்டும் நீங்கள் யாருக்குமே தெரிஞ்சிக்காம வச்சுக்கணும். ஏன்னா அந்த யூபிஐ பின் மட்டும் தெரிஞ்சிட்டா ஈஸியாக மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த யூபிஐ பின் மட்டும் மற்றவங்க பார்க்கும் போதோ இல்லை மற்றவங்க யார்கிட்டாச்சும் நீங்கள் சொல்லியோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. அதை நீங்க பர்சனலா வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ கூகுள் பே நம்மளோட பணத்தை எடுத்துருவானோ, ஏன்னா நான் என்னோட அக்கௌண்ட் அதில் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதுல உங்களோட அக்கௌண்ட் தான் லிங்க் ஆயிருக்கு. மற்றபடி எல்லா டீடைல்ஸும் பேங்க்ல என்ன இருக்கோ அதுதான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ கூகுள் பே ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க பேங்க்குக்கும் உங்களுக்கும். மற்றபடி எந்த விதமான டீடைல்ஸும் அவங்க கிட்ட கிடையாது. அது மட்டும்
மட்டும் இல்லாம ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கூகுள் கிட்ட வந்து நிறைய எக்கச்சக்கமான பணம் வந்து கொட்டி வந்து கிடக்கு. அவன் வந்து நம்ம கிட்ட இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது. அதனால தைரியமா வந்து கூகுள் பேயை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த யுபிஐ டிரான்சாக்ஷன், அதாவது இந்த கூகுள் பேல டிரான்சாக்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து எது வந்து நிக்கும்னா, நம்ம இப்ப டிரான்சாக்ட் பண்ணும்போது மணி வந்து நம்ம அக்கவுண்ட்ல இருந்து டிடெக்ட் ஆயிடும். ஆனா ரிசீவர் அக்கவுண்ட்ல வந்து அது வந்து ரிசீவ் ஆயிருக்காது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி நடந்தா ஒரு 2 to 3 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. ஒன்னு ரிசீவருக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து போயிடும், இல்லனா உங்க அக்கவுண்ட்டுக்கே வந்து ரீஃபண்ட் வந்து ஆயிடும். அப்படி உங்க அக்கவுண்ட்டுக்கும் மணி வரல, ரிசீவரோட அக்கவுண்ட்டுக்கும் வந்து மணி போலனா, நீங்க தாராளமா வந்து பேங்க்க தான் போய் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும். அவங்க வந்து அவங்க சிஸ்டத்துல வந்து வெரிஃபை பண்ணி என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. கூகுள் பேல அதனால தான் வந்து உங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணவோ இல்ல அவங்க எந்த ஒரு சப்போர்ட்டோ வந்து இல்லாம வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீங்க பேங்க்க தான் போய் நீங்க கான்டாக்ட் பண்ணணும் இந்த டிரான்சாக்ஷன்ல நடந்தா. அவங்க வந்து உங்க பிரச்சனையை வந்து கண்டிப்பா வந்து சால்வ் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பா இந்த டிரான்சாக்ஷன்ல நம்ம மணி வந்து எங்கேயுமே வந்து போவாது. ஏதாச்சும் டிரான்சாக்ஷன்ல வந்து ப்ராப்ளம் நடந்தா நம்ம பேங்கை கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க வந்து சரி பண்ணி தந்துருவாங்க. இல்லனா நீங்க வந்து ஒரு 3 to 4 டேஸ் இல்ல 1 வீக் வரை வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மணி வந்து உங்க அக்கவுண்ட்லயோ இல்ல அவங்க அக்கவுண்ட்லயோ கண்டிப்பா வந்து ரிசீவ் ஆயிடும். இந்த டிரான்சாக்ஷன் ப்ராப்ளம் தான் வந்து இந்த யுபிஐ டிரான்சாக்ஷன்ல வந்து ரொம்பவே வந்து பெருசா இருக்கு. எல்லா ஆப்ஸ்லயும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ஒரு ப்ராப்ளம் தான் வந்து யுபிஐ டிரான்சாக்ஷன்ல வந்து இருக்கு. இதை வந்து கூடிய சீக்கிரம் அவங்க அப்டேட் பண்ணி கிளியர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த யுபிஐ டிரான்சாக்ஷன்ல எப்போ உங்க மணி வந்து போகலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த யுபிஐ பின் வேற யாருக்காச்சும் தெரிஞ்சா அவங்க மிஸ்யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்க மணி வந்து போகும். இல்லனா வந்து உங்க பர்மிஷன் இல்லாம எங்குமே வந்து அந்த மணி போக வந்து கண்டிப்பா வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. தாராளமா எல்லா ஆப்ஸ்லயும் வந்து நீங்க இந்த யுபிஐ டிரான்சாக்ஷனை வந்து தைரியமா வந்து யூஸ் பண்ணலாம். யுபிஐ பின்னை மட்டும் என்ன பண்றீங்கன்னா சேஃபா வந்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் இந்த யுபிஐ டிரான்சாக்ஷன்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. இந்த மாதிரி நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஜென்ரல் இன்ஃபர்மேட்டிவ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நான் வந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.